குட் பேட் அக்லி பொறுத்த வரைக்கும் பயங்கரமா அஜித் சார் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு. அது அது வேணா நமக்கு நல்லா தெரியுது. என்னன்னா, எப்பவுமே ஒரு ஒரு டைரக்டர் வந்து என்னன்னா, நல்ல டைரக்டர் என்னன்னா, இந்த பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் க்ளோஸ் அப்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. க்ளோஸ் அப்ல எவ்வளோ எக்ஸ்பிரஷன்ஸ் பாருங்க. ஃப்ரேம் ஃப்ரீஸ் பண்ணி 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 பாருங்க. ஃபன் பண்ணியிருக்காரு. நீங்க அதே மாரி வீடியோ பார்க்காம ஆடியோ மட்டும் கேளுங்களேன். டயலாக் மாடுலேஷன்லாம் பிரிச்சிருக்காரு மனுஷன். ஜாலி பண்ணியிருக்காரு போல. அதெல்லாம் செம்ம என்ஜாய் பண்ணி பண்ணியிருக்காய்ங்க. ஆ அண்ட் இன்னொன்னு எனக்கு என்னன்னா, உருப்படியா புரமோட் பண்ணப்படுற எனக்கு தெரிஞ்சு அஜித் சாரோட வரலாற்றிலேயே உருப்படியா புரமோட் பண்ணப்படுற படம் எனக்கு தெரிஞ்சு இதுதான். எனக்கு தெரிஞ்சு மங்காத்தாக்கு அப்புறம்னு சொல்லலாம். ஆ மங்காத்தா ஓகே. பட் அத தாண்டி இந்த ஜெனரேஷன்ல ஏன்னா அவரும் ப்ரமோஷனுக்கு வரமாட்டாரு. அவரு நடிக்கிற புரொடக்ஷன் ஹவுஸும் ப்ரமோஷன் பண்ணாது. எ எதுவுமே பண்ண மாட்டாய்ங்க. ஒரு போஸ்டர் மட்டும் வரும். ஆனாலுமே கலெக்ஷன் அடிச்சிட்டு இருந்தாரு. இந்த படம் ஒண்ணு தான் ஆரம்பத்துல இருந்தே பாருங்க, எவ்ளோ வீடியோ கன்டென்ட் எடுத்து வச்சிருக்காரு பாருங்க ஆதிக்கு. வீடியோ கன்டென்ட்னா சும்மா போயிட்டு வந்து கொர கொரன்னு செல்ஃபோன்ல அது பண்ணல. நீங்க ஷூட் அப்பவே வந்து பாருங்க. ஷூட் அப்பவே ப்ராப்பரா அந்த ட்ரால் யூஸ் பண்ணி, ஓகே இப்படி ப்ரோமோ இருந்தா நல்லா இருக்குன்னு ஒரிஜினல் கன்டென்ட்ட ஷூட் அப்பவே ஷூட் பண்ணியிருக்காரு. ப்ரோமோ கன்டென்ட். எனக்கு தெரிஞ்சு இன்னும் குறைஞ்சது அவர்கிட்ட ஒரு 50 டூ 100 வீடியோ இருக்கும்னு நெனைக்கிறேன். ஒரு அனவுன்ஸ்மென்ட்ட ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு வீடியோ பண்ணி விடுறது இருக்குல்ல. எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாலயே விரல் விட்டு எண்ணா அதுல ஒரு படம் வந்து இந்த படமா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா மத்ததெல்லாம் வெறும் போஸ்டர் தான் வந்தது. நல்லா பாருங்க. இதுக்கு முன்னாடி அனவுன்ஸ்மென்ட்ஸ் எல்லாம் பாருங்களேன். அஜித் சார் படங்கள் இல்ல. ரொம்ப ப்ராமினன்ட் படங்களே பாருங்க. இந்த அளவுக்கு டெடிகேட்டடான கன்டென்ட் வர்றது ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு. அதாவது மேட் அப் கன்டென்ட்டா இருக்கும். எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு சாங் வருது அப்படின்னா, அதோட கிளிம்ப்ஸஸ் வரும். அந்த ஆக்சுவல் ஓகே டேக்ல இருக்கிற ஷாட்டு, ஒரு ஷாட்ட நடுவுல வச்சு அப்படி வருவாங்க. ஆனா இதுல அங்க தான் ஆதிக் நிக்கிறாரு. என்னன்னா, அந்த ஓகே டேக் ஆனதுல எடுக்கல அவரு. அதுக்குன்னே தனியா ஒரு மேக்கிங் பண்ணியிருக்காங்க. அந்த மேக்கிங் கேமரால பண்ணாம, நெஜ ஃபிலிம் கேமராலயே அத தள்ளி புரமோஷன் கன்டென்ட் பண்ணியிருக்காய்ங்க. அப்போ ஜஸ்ட் யோசிச்சுங்க நீங்க. எந்த அளவுக்கு ஆதிக்கு வந்து அந்த ஃபோக்கஸ் இருக்குன்னு யோசிச்சுங்க. அதுதான் ஒரு டைரக்டர். ஆதிக்க பார்த்து நீங்க எல்லாரும் கத்துக்க வேண்டியது என்னன்னா, ஒருத்தனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா, அத எப்படி பயன்படுத்தணும்? இந்த படம் நாளைக்கு என்ன பண்ணுதுங்கிறதெல்லாம் நம்ம கையில கிடையாது. ஆனா, இந்த மாரி படம் எப்படி தோக்கும்? ரொம்ப சிம்பிளா நான் கேட்கிறேன். இவ்வளோ சின்சியரா ஒருத்தன் உழைச்சா, அந்த படம் எப்படி தோக்கும்? தோக்கவே தோக்காது. வாய்ப்பே கிடையாது. எவனாலயும் தோற்கடிக்க முடியாது. இப்ப நான் பிரசாந்த் மாரி 1000 பேர் வந்து விமர்சனம் பண்ணாலும், இந்த படத்த தோக்கவே முடியாது. நான் இப்ப சொல்றேன் உங்களுக்கு. நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஷோ வந்து 1000 ஏன்னா இன்னைக்கே அந்த படம் ஜெயிச்சிருச்சு. முடிஞ்சது அவ்வளோதான். ஏன்னா எல்லாருமே சப்கான்ஷியஸா என்ன நெனைக்கிறோம்? ஏய் செம்மையா கன்டென்ட் பண்ணியிருக்கானுங்கடா. செம்மையா ப்ரமோட் பண்றாய்ங்கயா. செம்மையா பொசிஷன் பண்றாய்யா. ஒரு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து சின்சியரா உட்காந்து ஃபோட்டோ போட்டு, ஒரு டீசர் இது பண்ணி போட்டு, எந்த அளவுக்கு டைரக்டர் சின்சியரா இருக்கானோ, அதே மாரி டிஸ்ட்ரிபியூட்டர் சின்சியரா இருக்கான். அப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுமே டிக் ஆகுது. நெஜமா நீங்க மங்காத்தாக்கு அப்புறம் அஜித் அப்படிங்கிறவரு யாரு? அவரு எவ்வளவு காசு பண்ணுவாருன்னு, அவர் படம் என்ன பண்ணும்னு, இன்னைக்கு தான் நீங்க பார்க்க போறீங்க. இதுதான் இதுதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு கிட்டத்தட்ட 2010, 11 மங்காத்தாவா? 15 வருஷம் கழிச்சு, நீங்க உண்மையாலுமே அஜித் சாரோட இப்போ ஓப்பனிங் கிங்ன்னு சொல்றாங்கல்ல, கிங் ஆஃப் ஓப்பனிங்ன்னு. நெஜமா அந்த கிங் ஆஃப் ஓப்பனிங் வந்து நடக்க போகுது இந்த தடவ. ஏன்னா, இது வந்து சும்மா வந்து வாய் வார்த்தைக்கோ, புகழ்ச்சிக்கோ நான் சொல்லல நானு. ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கங்க. இது வந்து அவங்களோட உழைப்புக்காண்டி நான் சொல்றேன். எந்த இடத்துலயுமே பிசுறு தட்டி, சும்மா பேருக்கு ஒரு போஸ்டர் பண்ணி இப்போ விடாமுயற்சில நான் தப்பு சொல்லல அந்த படத்த. ஆனா, ஃபர்ஸ்ட் லுக்ன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி ஒரு போஸ்டர் விட்டாய்ங்கல்ல. ஒரு என்ன விட்டுருங்க. ஒரு ஆடியன்ஸ் அவன் வந்து ரசிகன் உட்கார்ந்துட்டு இருக்கான். எப்படா ஒரு படம் வருதுன்னு. அவன் என்ன ஆயிருப்பான் அவன்? வெறுத்திருப்பான்ல. டேய் என்னடா டேய் ஒண்ணுமே இல்லையாடா? மென்டலா நீங்க என்ன வந்து ஃபேன்ஸுக்கு சொல்ல வைக்கிறீங்க? என்ன வெறுமையா இருக்குன்னு சொல்றீங்களா? பட் இந்த படம் எப்படி இருக்குது பாருங்க. அப்படி கலரா இருக்குதுங்க. அப்படி அப்படி ஃபயருங்க. ஒரு சின்ன அனவுன்ஸ்மென்ட் "வரட்டா மாமு, ஏய் பண்ட்டா மாமு" அந்த வேர்டிங் வரைக்கும் போய் உட்கார்ந்து வேலை செய்றாருங்க ஆதிக்கு. ஏன்னா, அந்த மூடு தான் செட் பண்ணணும்னு நெனைக்கிறாரு அவரு. டுடே பிரம்மாண்ட ஐ அம் கோயிங் டூ ரிலீஸ் அ மெஜஸ்டிக் டீசர் அப்படின்னு வந்து இங்கிலீஷ்ல போட்டு இது அந்த படம் இல்ல அது. இன்னொன்னு ஜிவி பிரகாஷ வேலை வாங்கியிருக்கிறது நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணணும். இந்த படம் ஈஸியா உங்ககிட்ட பேர் வாங்குறதுக்கு, அதாவது வெறும் ஃபேன்ஸ் கிட்ட மட்டும் ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கலாம் தெரியுமா? கிளாஸியா மியூசிக் போட்டுருக்கலாம். பிஜிஎம் நான் சொல்றது. டடடடா 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 ஃபேன்ஸ் எல்லாம் "ஏய் என்னடா?" அப்படின்னு. ஆனா நீங்க அங்க தான் நீங்க நல்லா ஒத்து பாருங்க. ஜிவி வந்து ஒரு 60% கிளாஸ் இருக்கும். 40% தர லோக்கல் குத்திருக்காரு.
ஏன்னா, இந்த இந்த பிஜிஎம்லேருந்து மியூசிக்கே வந்து என்னன்னா, அவங்க வந்து வெறும் ஃபேன்ஸுக்கு மட்டும் பண்ணல. அவன் வந்து ஜெனரல் ஆடியன்ஸ யோசிச்சிருக்கான். ஏன்னா, அந்த அட்டி இருக்குல்ல, அதுதான் மார்க் ஆண்டனி. அந்த தர்ற அடி தான் வந்து பார்த்தீங்கன்னா, பி, சி, டி போய் இறங்கும். இந்த கிளாஸ் ஓடும். செமையா ஓடும். ஆனா, டி பார்க்க மாட்டான். ஃபன் பண்ண மாட்டான். அப்போ எல்லா இதையும் யூஸ் பண்ணி, அந்த கமர்ஷியல வந்து கரெக்ட்டா கலந்திருக்காப்டி. கரெக்ட்டா கலந்திருக்காப்டி. ஆனா, இவ்ளோ பண்ணாலுமே பிளட் அவாய்ட் பண்றாங்க பாருங்க. இந்த மாஸ் காமிச்சாலுமே, நீங்க நல்லா பாருங்க. எந்த இடத்துலயும் சச்சக்குன்னு வெட்டுறது இல்ல பாருங்க. டானு ஓகேவா? அந்த அந்த குரூரம் இருக்காது. அந்த படத்துல இருக்காது. மாஸ் இருக்கும். குரூரம் இருக்காது. குரூரம் வந்து இருக்காது. இப்ப இதுக்கு வந்து ஒருத்தன் வேலை செய்யணும்னா, அவன் எவ்வளோ வேலை செஞ்சிருப்பானுங்க. இதுதாங்க கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்றது. ஒரு யங்ஸ்டரு ஏன்னா எனக்கு நான் மார்க் ஆண்டனில ஆதி கூட ஒரு 3, 4 நாள் இருந்தேன். பாவங்க. அதாவது எல்லாம் ரெடியாயி வந்துருவாருங்க. ஷூட் கேன்சல் ஆயிருங்க. நீங்க சூர்யா சார் மட்டும் இருப்பாரு. மனம் தளரவே மாட்டாப்டிங்க. வச்சு ஒரு ஷாட் எடுப்பாரு. ஒரு இது பண்ணுவாரு. ஏங்க வேற ஒருத்தனா இருந்தான்னு வச்சுக்கங்களேன், சினிமா இல்லைங்க. தமிழ்நாட்டிலேயே நான் இருக்கேன்னு எங்கேயாவது போய் எங்கேயாவது வேலைக்கு போயிருவானுங்க. அதெல்லாம் நரகத்துக்குள்ள அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, நரகத்துக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, பனிஷ்மென்ட் அனுபவிக்கிற மாரி. நரகமே பனிஷ்மென்ட் தான். அதுக்குள்ள எண்ணெய் சட்டியில போட்டு அந்த மாரி ஒரு அந்த வேதனையில இருந்தாப்டி ஆதிக். ஆனா, அதெல்லாம் தான் ஆதிக்க உருவாக்கியிருக்குன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இந்த வாய்ப்பு எவ்வளோ பெருசுன்னு ஆதிக்கு வந்து அந்த அந்த பொறுமை அந்த அந்த சோதிச்ச நாட்கள் தான் சாட்சின்னு நெனைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இழுத்து புடிக்கிறாரு ஆதிக்கு. இழுத்து புட்டு அடிக்கிறாரு. நான் திருப்பி சொல்றேங்க. இந்த படம் தோக்கவே தோக்காது தலைவா. 1000 பிரசாந்த், 1000 ப்ளூ சட்டை மாறன், 2000 பரத்வாஜ் ரங்கன் வந்தாலும், குட் பேட் அக்லி தோக்காது தலைவா. வெரி சிம்பிள் தலைவா. நான் முதல்லருந்து கடைசி வரைக்கும் 10 நிமிஷம் மோசம் சொன்னாலும், நீங்க சண்ட கூட போ மாட்டீங்க. டேய் போடான்னு சிரிச்சுட்டு போயிருவீங்க நீங்க. இத மட்டும் அஜித் சார் வந்து ஒரு 6, 7 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ஆரம்பிச்சிருந்தாருன்னா, கலெக்ஷனுக்கு அவரு காம்படிஷனே கிடையாது. நான் இன்னைக்கு இப்ப சொல்றேன். அவரு பண்ணல. அவ்வளோதான். அவரு சும்மா ஃபன்னா ஏதோ அது இதுன்னு பண்ணிட்டு இருந்தாரு. அவரு சீரியஸா சினிமாவ எடுத்துக்கல. முறையா ரொம்ப நாள் கழிச்சு அவர தான் கேட்டிருக்காரு. "ஆதிக்கு இத பண்ணியே ஆகணுமா?" அப்படின்னு கேட்டிருக்காப்டி. ஏன்னா, அப்ப ஆதிக்கோட ரெக்வெஸ்ட் என்னன்னா, "சார் நான் வந்து உண்மையாலுமே உங்களுக்கு தெரியும் நான் உங்க ஃபேன்னு. சார் ஒரு டெக்கேடுக்கு ஒரே ஒரு மாஸ் படம் பண்ண சொல்றோம். 10 வருஷத்துக்கு ஒரே ஒரு மாஸ் படம் பண்ண பண்ண சொல்றோம். தயவுசெய்து எங்களுக்காண்டி பண்ணுங்க." இந்த ரெக்வெஸ்ட்ல தான் அது ஒத்துக்கிட்டாப்டி. இல்லன்னா அவருக்கு உடன்பாடு இல்ல. இதுதான் உண்ம. அவர் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா, சொசைட்டிக்கு நீங்க எப்ப பாருங்க அஜித்துடைய படங்கள் பாருங்க. கடைசி 6, 7 வருஷம். எப்ப பார்த்தாலும் குடும்பத்த பாருங்கன்னு தான் அந்த கதையே இருக்கும். நீங்க அதை தாண்டி போகவே போகாது பாருங்க. அவரு சொல்ல வர்றத வேற வேற கதையா வச்சிருப்பாரு அவ்வளோதான். அவர் வந்து பாருங்கடா அதுதான் கதையா வச்சிருப்பாரு. வேற எதுவுமே கதையா இருக்காது பாருங்க. ஃபேமிலிக்குள்ளேயே தான் சுத்தும் கத. அதை உடைக்கிறாரு. ஆதிக்கு வந்து ஃபர்ஸ்ட் அத உடைக்கிறாரு. ரொம்ப நாள் கழிச்சு உடைக்கிறாரு. ஆம் இ சினிமால எங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷம். எனக்கு, கார்த்தி எல்லாத்துக்கும். ஏன்னா, எல்லாருமே ஹேப்பியா இருப்பாங்க 1 மாசம். செம்ம கலெக்ஷன் ஆகும். இன்னைக்கு ஒரு ஒரு டிராகன் ஜெயிக்குதுங்க. எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்கங்க. ஒரு 2 வாரம், 3 வாரம் இந்த படம் ஓடுங்க. தியேட்டர்லேருந்து எல்லா பேரும் நல்லா இருப்பாங்கங்க. குட் பேட் அக்லி ஜெயிச்சிருச்சுன்னா, எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டே இது எல்லாம் எனக்கு தெரிஞ்சு ட்ரெய்லர் வந்து இத விட ஒரு 10 மடங்கு இருக்கும்னு நான் நான் நம்புறேன். ரொம்ப ஹானஸ்ட்டா நம்புறேன். ஆம் அப்படி உக்காந்துருச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் 35 குரோர்ஸ் தாண்டி அஜித் சார் படம் பண்ணும். லெட்ஸ் பி ஹானஸ்ட் இதெல்லாம் அந்த வலிமை சொல்லிட்டு இருப்பாங்க. அது அது வந்து அந்த நம்பர் பொய் ஆக்சுவலா. அதோட ஆக்சுவல் நம்பர் வந்து 27 டூ 28 இதான் உண்மை. இது வந்து நான் ஏதோ காழ்ப்புணர்ச்சியில அவர் கீழ இருக்கிறதுக்கெல்லாம் சொல்றேன்லாம் நினைக்காதீங்க. ஆக்சுவல் நம்பர்ஸ் இது. ஆக்சுவல் நம்பர்ஸ். பட் உண்மையாலுமே ஹி வில் கெயின் நம்பர் 1 ஸ்பாட் இன் குட் பேட் அக்லி. ரொம்ப இட் வில் பி வெரி ஹார்ட் டூ பீட். அப்படி அந்த அந்த ஜோனுக்கு போனாலும் போயிரும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அந்த ஜோனுக்கு போயிருவாரு. அடிக்கிறதே கஷ்டம் அப்படிங்கிற அந்த ஜோனுக்கு போயிருவாருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இன்னுமே எனக்கு தெரிஞ்சு புரமோஷனல் கன்டென்ட்லாம் வெறித்தனமா எடுத்து வச்சிருக்காருன்னு நான் கேள்விப்பட்டேன் ஆதிக்கு. இன்னுமே நெறைய வெறித்தனமா உள்ள இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். ஒவ்வொன்னும் வர்றப்ப அதான் பாருங்களேன், நீங்க எனக்கு தெரிஞ்சு இங்கிருந்து ஏப்ரல் 10, 9 வரைக்கும், நீங்க அப்படியே செலிப்ரேஷன் மோட்லயே தான் வச்சிருப்பாங்க பாருங்க. அதுக்கப்புறம் ரிலீஸ்க்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு 20 நாள் செலிப்ரேஷன் மோட்லயே தான் இருப்பீங்க. அது அப்படிதான் இருக்கும்.
உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த 2 மாசம் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த 15 வருஷத்துல உங்களுக்கு வசந்த இந்த 12 வருஷத்துல குறிஞ்சி பூ பூக்குற மாரி 15 வருஷத்துல உங்களுக்கு இந்த வசந்த கால அஜித் ஃபேன்ஸ்க்கு வந்து இதுதான் நெனைக்கிறேன். ஏன்னா, நீங்களே நினைப்பீங்க, இப்போ விஸ்வாசம்லாம் படம் நல்லா இருக்கு. ஆனா ப்ரமோஷன் எங்க சட்டைய கிழிச்சு சுத்திட்டு இருந்தாய்ங்க. ஐ மீன் பண்ணாங்க. பட் இருந்தாலுமே அப்டின்னா, இந்த அளவுக்கு தர அளவுக்குலாம் இறங்கி அடிக்கவே இல்ல. நல்லா யோசிச்சு பாருங்க. ஏங்க ஒரு ப்ரமோஷனல் கன்டென்ட் எப்படி வருதுங்க? எவ்வளோ தங்கம் மாரி இருக்கு. அப்படியே மின்னுதுங்க அது. எவ்வளோ சின்சியரா இருக்குதுங்க. பார்த்தா ஆச்சரியமா இருக்குதுங்க. ஹேப்பியா இருக்குதுங்க. ஆ ஸோ ரொம்ப ஹேப்பி. சீரியஸா வந்து ரொம்ப 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 ஹேப்பி. இந்த கன்டென்ட்ட பார்த்து ரொம்ப ஹேப்பி. ஆ ஜாலியா எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே ஜாலியா எனக்கு தெரிஞ்சு இது பிளஸ் மைனஸ் எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காதுன்னு நெனைக்கிறேன். படம் வரப்போ. இது வந்து அவங்க அவங்க வந்து ஓப்பனா சொல்லிட்டு வராங்க. இது எங்க ஸ்டாருக்கான செலிப்ரேஷன். வா! நீ வந்து செலிப்ரேட் பண்ணுன்னு சொல்றாங்க. அப்போ போய் ஜாலியா நாமளும் செலிப்ரேட் பண்ண வேண்டியது தான். அங்க போய் என்ன அப்படியே மதகஜ ராஜா மூட்ல போ வேண்டியது தான். ஜாலியா போய் ஃபன் பண்ணுவோம். அந்த அஜித் குமார பார்க்கணும்னு எனக்கு நமக்கெல்லாம் எவ்வளோ ஆசை. சீரியஸா. இந்த வாலி அஜித்லாம் எப்படி இருப்பார் ஆளு? கண்டு கொண்டேன் அஜித்லாம் எப்படி இருப்பார் ஆளு? எவ்வளோ சூப்பரா நடிப்பாப்ல. அந்த வாலியெல்லாம் இன்னும் வாலியெல்லாம் இங்க தான் எம்ஜிவி தியேட்டர் திருப்பூர்லாம் பாட்டுங்க. என்னடா இது இப்படி இப்படி இன்ட்ரோல ஐய்யய்யோ! இப்படிலாம் பேசிட்டு வந்திருக்கிறோம். ஸோ அந்த மீட்டர் திருப்பியும் வருது. ஐ ரியலி ஹோப் இது வந்து சினிமாக்கு பெரிய பாசிட்டிவா இருக்குன்னு நான் நம்புறேன். சீரியஸா. ரொம்ப அஜித் சார் வந்து இத ஒத்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷம். இனி திருப்பியும் போயிட்டு வந்து அஜித் சார் துப்பாக்கி தூக்கிறக்கூடாது. ஐ மீன் இந்த பழைய வண்டிய உருட்டிறக்கூடாதுன்னு நான் ரொம்ப சின்சியரா வேண்டிக்கிறேன். அஜித் சார் வந்து அடுத்த ப்ராஜெக்டும் இதே மாரி இதே மீட்டர்ல ஏதோ 2 வருஷத்துக்கு ஒண்ணு பண்ணாருன்னா சூப்பர். நாம எல்லாரும் ஃபன் பண்ணலாம். சீரியஸா.